பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு 16 வயது பொண்ணு, உண்மையாய் நடந்த சம்பவம். ஒரு 16 வயது நிரம்பின ஒரு மகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தால். ஆனால் 16 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவள் ஒரு மனிதனுடைய அன்புக்கு அடிமைப்பட்டு விட்டாள். ஏன்னா அது வாலிப வயசு, சரியா? ஸோ யாராவது அழகாக இருக்கீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் மனசு அப்படியே அவங்க பின்னாடி போயிடும், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி அந்த மகள் அந்த மகன் பின்னாடி அவளுடைய மனசு போக ஆரம்பிச்சது. அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த வயசில் உனக்கு இது வேண்டாம், நீ இன்னும் நல்லா படி, நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நிறைய அறிவுரை சொன்னாங்க. ஆனால் அந்த மகள் கேட்கல. நான் அந்த மகன் பின்னாடி தான் போவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த அம்மா அப்பாவெல்லாம் உதறி தள்ளிட்டு அந்த மகன் பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் என்னென்னா அந்த மகளை நிறைய துன்பப்படுத்தி நிறைய பாவத்துலலாம் ஈடுபடுத்தி கடைசியில் அந்த மகளுடைய சரீரத்தில் நிறைய வியாதிகள்லாம் வந்துடுச்சான். அதுக்கப்புறம் அந்த மகள் அவனால் புறக்கணிக்கப்பட்டால். அந்த பையன் அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த மகள் என்ன பண்ணுறேன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க அப்பாவுக்கு. அப்பா, நான் பஸ்ஸில் நம்ம வீட்டுக்கு வருவேன்ப்பா, நம்ம வீட்டு சைடில் பஸ்ஸு நிற்கும், நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணியில் ஒரு கொடி கட்டுங்க, வெள்ளை துணியில் கட்டி வைங்க, அப்படின்னா அது ஒரு அடையாளமாக நான் நினச்சிட்டு நான் இறங்குவேன், உங்களை பார்க்க வருவேன். அப்படி நீங்கள் வெள்ளை துணி கட்டலை அப்படி சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே பஸ்ஸில் போயிடுவேன், நான் இறங்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த மகள் ஒரு கடிதத்தை அவங்க அப்பாவுக்கு எழுதி அனுப்பி விட்ருவாங்க. அப்போது அவங்க அப்பா இந்த கடிதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த மகள் அதே மாதிரியே பஸ்ஸில் வந்துட்டு இருந்தா. அவங்க அப்பா அவங்க வீட்டை சுற்றிலும் அந்த தெரு ஃபுல்லாகவே வெள்ளைக்கொடி அவங்க அப்பா கட்டி விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அவங்களுடைய அன்பை வெள்ளைக்கொடியில் காமிச்சிட்டாங்க. அந்த மகள் இறங்கி ஓடி அவங்க அப்பாவை கிட்ட அப்பா, நான் ஒரு வெள்ளைக்கொடி தானே கட்ட சொன்னேன், நீங்கள் என்ன இத்தனை துணியில் வெள்ளை துணி கட்டி வச்சுருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அப்பா சொன்னாங்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மகளே, நீ கீழ்ப்படியாமல் போயிட்ட, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை எப்படி நான் கைவிட முடியும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா அனைத்து சேர்த்துக்கொள்வாங்க. அதே மாதிரி தாங்க ஏசப்பாவும் அவருடைய அன்பின் கரத்தை நம்ம நோக்கி நீட்டியிருக்காங்க. நமக்காக தாங்க ஜீவனை கொடுத்தாங்க. நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படணும் தான் இரத்த பலியாய் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க அப்படி சொல்லிட்டு ஏசப்பா அவருடைய கையை நீட்டி நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார்.